நான் அவருக்கு வந்து பத்திரிக்கை வைக்க போறேன். நானும் என் ஒய்ஃப், என்னுடைய பொண்ணு 3 பேருமே போய் தலைமைச் செயலகத்துல தான் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க போறேன். ம். அப்போ பத்திரிக்கை வைக்க போகும்போது நான் வந்து ஐயா கிட்ட வந்து சொல்லிட்டு அந்த போட்டோவை காட்டுறேன். ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஞாபகம் இருக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்க அப்படின்னாரு. இது எங்க ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு. நான் வந்து சொல்றேன் கோவளம் அப்படிங்கிறேன். இல்ல இது கோவளம் கிடையாது, இது வந்து இருங்க நான் சொல்றேன், திருவிடந்தை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க திரு உதயநிதி ஸ்டாலின் சார் வர்றாரு. நான் அவரை கவனிக்கல. அப்போ அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் அவர் வந்தார். அப்புறம் அவருக்கு வணக்கம் போட்டேன். அப்போ உதய் இங்கே வாங்க அப்படின்னாரு. ஃபோட்டோ காட்டுறாரு. ஃபோட்டோ இங்கே பாரு, நான் நடித்த முதல் படம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. காட்டிட்டு அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் பாரு ரைட் சைடில் அந்த சட்டை இல்லாமல் அந்த கொம்பை தூக்கி வச்சுட்டு இருக்காரு பாரு, அதான் இவர். ஓகே. சொல்லிட்டு அங்கே இருக்கிற தலைமை நிலைச் செயலாளர், அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாத்தையுமே சொல்றாரு, இங்கே பாருங்க நான் நடித்த படம், ஃபர்ஸ்ட் படம், இதில் தான் நான் முதல்ல நான் நடித்தேன். புரியுதுங்களா? சோ இது நான் பத்திரிகை கொடுக்கறது எங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுக்குறேன். எப்போதுமே முதலமைச்சர்கள் பெரிய பெரியவங்களுக்குலாம் வந்து பிஃபோரா நம்ம கொடுக்கணும். நீங்க கூட்டணி கன்ஃபார்ம் ஆனது உங்களுக்கு வந்து பிப்ரவரி 19 தான். பட் நான் பத்திரிகை கொடுத்தது 1 month பிஃபோர். அப்போ நான் பத்திரிகை இந்த போட்டோ எல்லாம் காட்டி பேசணும்னா 10 நிமிஷம் எங்க கிட்ட பேசினார். என்கிட்ட, என் மனைவிட்ட, என் பொண்ணுகிட்ட எல்லாம் 10 நிமிஷம் பேசினார். பேசிட்டு அப்படி பாக்குறாரு, இந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிங்க, இவரை கன்ஃபார்மா கல்யாணத்துக்கு வருவார் அப்படின்னு. ஓகே. இவன் பேசுறவன் 1000 பேசுவான். கன்ஃபார்ம் கூட்டணி ஆனதுனாலதான் வந்து வந்தாங்க, அவர் வந்துட்டு காரியத்தை சாதிச்சிட்ட உடனே வந்துட்டு போயிட்டாரு, அப்படிலாம் கிடையாது. அது வந்து அரசியலையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. பிளஸ் அவருக்கும் என் மேல ஒரு அன்பு என்ன உண்டுன்னா, கேப்டன் கூட கடைசி வரைக்கும் இருந்தாரு அப்படிங்கிறதும் அவர்கிட்ட உண்டு.